So happy to see all my parents in citation. After 4 years in Acharya, this mega citation event is happening. I would like to welcome my lovable parents here at this scenario. Dear parents, for how many of you this is the first citation for your kids? இதுதான் ஆச்சாரியாக்குள்ளே வந்து பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சைட்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். எத்தனை வாட்டி உங்கள் குழந்தைங்க முன்னாடி ப்ரீ ப்ரைமரியில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தி ரிமைனிங் பேரண்ட்ஸ் மான் 2ல் பண்ணாங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆல்ரெடி மான் 2ல் பண்ண பேரண்ட்ஸ்? கிரேட் கிரேட். ஓகே, ஸோ மான் 2 பண்ணிவிட்டு இது 4, இதுதான் ஃபஸ்ட், நெக்ஸ்ட் செகண்ட், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ ஐ கேன் ஃபீல் your heartbeat. I can feel your heartbeat as a parent. However the teachers have trained here, you always have your fingers crossed when your child will deliver the citation gratitude note. That is nature. அம்மாக்கு அப்பா விட அம்மாவுக்கு தான் அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா நல்லா பேசி முடிக்கிற வரைக்கும், பேசி முடிச்சிட்ட அப்புறமா அப்பா அப்படின்னு. இந்த பிரசவ வலியை விட இந்த குழந்தைங்க ஒவ்வொரு வாட்டி எக்ஸிக்யூஷன் கொண்டு வரும்போது வர வலி, அந்த தாய் எவ்ரி டைம் ஷி மேக்ஸ் இட், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகும். தட் இஸ் மதர்ஸ் பிளேஷர், தட் இஸ் த மதர்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அந்த தாய் மனசு வலிக்கக்கூடாது, அந்த தாய் எல்லாம் இங்கே சந்தோஷமாக பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த தாய்ங்கெல்லாம் இங்கே இருக்க இந்த மதர்ஸ் who were called as teachers have toiled throughout the journey with lot of practice, lot of rehearsals. பயமே இல்லாமல் ஸ்டேஜ் மேலே ஏறி சரளமாக பேசுவாங்கன்னு நம்புங்க. குழந்தைங்களா பயமே இல்லாமல் பேசுவீங்களாடா? நம்ம சிங்கக்குட்டிங்க எல்லாம் சிங்கக்குட்டிங்களாக தான் வளர்த்திட்டு இருக்கோம் நாங்கள், பூனைக்குட்டியா இல்லை. நீங்கள் கொடுக்கும் போது வேணால் புசி கேட்டாக இருந்தாங்க எல்லாம் மியாவ் மியாவ். இப்போல்லாம் அப்படி இல்லை. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். ஆச்சாரியன்ஸ் எம்டியோட விஷன் அது. அவங்கள அறியாமலே சந்தோஷமாக அவங்கள அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கிடுங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு. பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், எம்பத்தட்டிக்காகவும் இருக்கணும், சென்சிபிளாகவும் இருக்கணும், எல்லாமே கலந்து இருக்கணும் குழந்தைங்க. So that is where Acharya is really a great schooling அப்படின்னு சொல்லலாம். As parents, you people are really feeling, அது உங்கள் மனசில் தோணுதுன்றது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பேரண்டாக எனக்கு தோணுது. நல்ல ஸ்கூலில் போட்டிருக்கோம் நம்ம குழந்தைய. ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் உள்ள ஸ்டெப் இன் பண்ணும்போது எந்த ஸ்கூலில் சூஸ் பண்ணலான்னு பல இடங்களில் போயிட்டு தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்போம். சிலவங்க டைரக்ட் சாய்ஸ். நான் பாண்டிச்சேரிக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டெப் இன் பண்ணி வரும்போது, when I got married and got stepped into Pondicherry from Chennai, அப்போவே எனக்கு ஒரு எந்த ஸ்கூலுன்னெலாம் நான் ஒன்றும் ஹண்ட் பண்ண போகல, எங்கே ஜாப் போகணும் அப்படிலாம் பேச போகல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கான்வர்சேஷன் டைமில் ஆச்சாரியா ஸ்கூலை பற்றி பேசினாங்க. ஆச்சாரியா இஸ் த ஒன்லி ஸ்கூல் இன் பாண்டிச்சேரி who never punish any child அப்படின்னாங்க. ரொம்ப பாசமாக குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, ஒரு பேரண்டல் கனெக்ட் இருக்கும் டீச்சர்ஸ் கிட்ட அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, அது எந்த ஸ்கூல் அது ஆச்சாரியா, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா அம்மா அப்பாவுக்கும் பொக்கிஷன்றது அவங்கவுங்க குழந்தை தான், அவங்க தான் லைஃப், ஃபுல் லைஃப். அந்த குழந்தை பத்திரமான ஒரு இடத்துல இருக்கணுன்றது தான் எல்லாரோட ட்ரீமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி எனக்கு தோணுச்சு, எனக்கு அதுக்கப்புறமா தட் வாஸ் மை தாட், அவ்வளோதான். ஒரு விதையாக எனக்கு வந்தது, அது கடவுள் கொடுத்த ஒரு துளின்னு தான் நினைப்பேன் நான். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக 2006 என்ட்ரு ஆகி ஹையர் செகண்டரி டீச்சர் ஆகி, அதுக்கப்புறமா வைஸ் பிரின்சிபல் அம்மா ஆகி, என் குழந்தையும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இது எல்லாமே கடவுள் கொடுக்குற சில பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என் குழந்தைக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க பேரண்ட்டுக்கும் அந்த ஃபீல் இருக்குன்ற நம்பிக்கையில் ஐ எம் ஸ்டார்டிங் மை வெல்கம் நோட்ஸ். Citation
அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியால சைட்டேஷன் மட்டமா வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக பண்ணுறாங்க. இதில் இந்த சைட்டேஷன் டேவை பற்றி நான் பேசணுன்னா, இட் இஸ் நாட் லைக் எனி அதர் ஸ்கூல்ஸ் ஆனுவல் டே. சைட்டேஷன் டேனா ஆனுவல் டே, அவ்வளோதான். ஆனால் ஏன் வித்தியாசமான ஒரு பேர்? ஏன்னா அது ப்ரோக்ராமே டோட்டலி வித்தியாசம். When we were in school days, we have seen annual day as what? Annual day na almost grades will come and perform dance on the stage. In each class, one topper will be there in academic excellence. Few students will be excellent in sports. And they will receive their awards, take pictures. And the appa amma mattum da sandoshama povanga. Inge MD wants all the children to be treated as Raja and Rani. பேரை எப்படி கொடுக்குறாரு பாருங்க, ராஜா ராணி. Great, you can clap wherever you feel. சந்தோஷத்தெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களை நம்ம ராஜாவாவும் ராணியாவும் பார்க்க சொல்றாரு. அந்த ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு ராணிக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அவார்டை கொடுங்க. எவ்ரி சைல்ட் ஷுட் பி ஹானர்ட் on the day of citation, on the day of annual day, and that is called as citation. எல்லா குழந்தையும் எப்படி ஆனர் பண்ண முடியும்? எல்லா குழந்தைங்களுக்கு எப்படி எல்லா திறமையும் இருக்கும்? எல்லா குழந்தைக்கும் எல்லா திறமையும் இருக்காது. ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ திறமைகள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த BMIT ரிப்போர்ட், பிரெயின் மேப்பிங் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். நம்மளாம் ஜாதகம் பார்க்குறோம், கைரேகை, அதே தான். அதில் அந்த குழந்தைக்கு இந்த இன்டெலிஜென்ஸில் இவன் ஷார்ப்பாவான்னு நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறத கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அட போயா அப்படின்னு விடாதீங்க. ஏன்னா நான் என்னோட BMIT எடுத்து பார்க்கும் போது அதில் இருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது. என்னோட ரோஷன் நான் எடுத்த உடனே பார்க்கல, நான் எந்த தான் முதல்ல பார்த்தேன். நான் எல்லாத்தையும் நம்பிடுற ஆள் கிடையாது. ஐ டோன்ட் ஜஸ்ட் லைக் தட் பிலீவ், ஐ வாண்ட் டு டெஸ்ட் இட். என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க இங்கே. So I tested for mine first, and almost what it said was true. I was amazed. Adikapram I went to Roshan's. So now we should focus on that. Adu light ah vidama andha area la matha area um try pananum. Ana avan endha intelligence la sharp ah irukano andha intelligence ku konjam more attention. அதனால தான் எம்டி வந்து அந்த மந்த்லி ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் பேஸில் காம்படிஷன்ஸ் வைக்க சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒரு இன்டெலிஜென்ஸ் பேஸ் வைக்கிறாங்க, டைரியில் பார்த்தா தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற காம்படிஷன்ஸ். ஸோ எல்லா காம்படிஷன்லையும் உங்கள் குழந்தை ஷைன் ஆகணும்னு இல்லை, ஆனால் எல்லா காம்படிஷன்லையும் நாங்கள் இன்வால்வ் பண்ண வைப்போம். அவனோட இன்டெலிஜென்ஸ் வரும்போது ஹீ இஸ் ஷைனிங் அண்ட் ஹீ இஸ் வின்னிங் இட். அந்த இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் காம்படிஷன்ஸ் அகடமிக்ஸாகவும் இருக்கும், நான் அகடமிக்ஸாகவும் இருக்கும், குரூப் ஈவெண்ட்டாகவும் இருக்கும், சோலோ பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும். எதுலையாவது ஒன்று கண்டிப்பாக அவன் வின் பண்ணியிருப்பான் இல்லையா? அதுதான் இந்த சைட்டேஷன் டேயோட ஹானரிங் ஃபார் ஈச் சைல்டு கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்த இப்போ முன்னா நேற்று இல்லைங்க, 2002லேயே ஸ்கூல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு சலிக்காம. அதுக்கு ஒரு கரகோஷங்கள் கொடுக்கலாம் இல்லையா? எனி மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாம் வித்தியாசமா பண்ணுவாங்க, அப்புறமா அப்படியே எவ்ரிதிங் வில் கோ டவுன். தே வாண்ட் ஒன்லி டு அட்ராக்ட் த பப்ளிக். பட் ஹியர் எம்டி டோன்ட் வாண்ட் டு அட்ராக்ட் பப்ளிக். பெரிய க்ரௌட்லாம் கேட்கவே இல்லை. ஒரு கிளாஸ் ரூம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வச்சிருக்கோம் நாங்கள்? 30 to 35 மினிமம் ஸ்ட்ரென்த். பே மோர் அட்டென்ஷன் டு தேம். Here we are not focused on the crowd, we are focused on the blessed people. Parents who have real thought about their child, அவங்க குழந்தைய பற்றி நிஜமான அக்கறை இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால தான் ஒரு ஆனுவல் டே ஒரு ஸ்கூலில் ஒரு நாள் half a day 3 hours ப்ரோக்ராம் தான். அதுக்கான செலவு எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இங்கே அக்ராஸ் ஆச்சாரியா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல ஈரோடு, திருச்சி, சென்னை, காரைக்கால், எட்டிமடை, then ABSM TT and its branch, ASM Villanur and its branch, இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க அத்தனை பிரான்ச், எல்லா குழந்தைங்களோட எல்லா ஈவெண்ட்டும் கிரேட் வைஸ் half a day நடக்கும். நமக்கே 5 நாள். இதுக்கான செலவெல்லாம் பாருங்கள், LED லைட், ஸ்க்ரீன்,
this awards, technicians' effort from morning till evening, late night. How much expense? Every day chief guest, by the afternoon they will come, 11 o'clock வரலாம். Every day they have to spend. அது நல்ல பெரிய டிக்னிட்டரிஸ் கூப்பிடுறாரு, சாதாரணமாக செலவு பண்ணலை அவர், அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி அது வருஷமாக அதை செலவு பண்ணி அந்த குழந்தைங்களுக்காக பண்ணுறாருன்னா, எவ்ரி தாட் இஸ் பிஹைண்ட் ஈச் சைல்ட்ஸ் ப்ரோக்ரஸ். இந்த சைல்டுக்கு இப்போ அது புரியாது, ஆனால் அந்த பேரண்ட் அதை உணர்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் எப்போவுமே நம்புறது மோட்டிவேஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா எக்ஸாமுக்கும் நான் எஃபர்ட் எடுத்து மோட்டிவேட் பண்ணுவேன். ஹானரிங் த சில்ட்ரன் ஆஃப்டர் த எக்ஸாம் கெட்ஸ் ஓவர். அவனுக்கு சொல்கிற அந்த சின்ன கைத்தட்டல் கூட பெரிய விஷயம். வீட்டில் போய் எத்தனை குழந்தைங்க அது பெருமையாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஐ காட் திஸ் சொல்கிறாங்களா, ஐ காட் மெடல் ஃபார் மை சென்டம், ஐ காட் மெடல் ஃபார் ரைசிங் மை கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டம்ன்ற ஒரு விஷயமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் ஊட்டிடுறோம். அகாடமிக்ஸ்க்கு ஆச்சாரியா ஒன்றும் கம்மி இல்லைங்க. அகாடமிக்ஸை தான் நாங்கள் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அழகாக பேக் பண்ணி நான் அகாடமிக்ஸ் நான் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கொடுத்து அகாடமிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். We are building strong academicians. So believe that. We are bringing strong academicians. இதோட ஃப்ரூட் எப்போ பார்ப்பீங்க? விதைச்ச உடனே பார்த்துருவீங்களா? அது எப்போ பூ காய்ச்சி பூக்குதோ அப்போ நீங்கள் அதோட அழகை ரசிப்பீங்க. அதோட ருசி உணரும் போது தெரியும், பெஸ்ட் ஸ்கூல் யூ ஹவ் ஃபிக்ஸ்ட் யோர் கிட்ஸ் அப்படின்னு. நான் ஒரு கிளாஸ்க்கு போகும்போது அந்த குழந்தைங்களோட அந்த பப்ளினஸ் ஐ ஜஸ்ட் என்ஜாய். சும்மா ஒரு நாள் ஒரு நியூ டீச்சரை கூப்பிட்டு போனோம், டெமோ கிளாஸ் கிரேட் 1. அந்த டீச்சர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெஸ்ஸாக இருந்தாங்க. கிரேட் 1 பசங்க காலேஜ் லெவலுக்கு கலாய்க்கிறாங்க அந்த பசங்களை, அந்த டீச்சரை இங்கிலீஷில். அந்த அம்மா கொஞ்சம் திணறிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், கண்ணா கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் கொடுங்களேன் அவங்கள டீச் பண்ணுறதுக்கு. தட் மச் தே ஹாவ் தட் ஜாய், ஹாப்பினஸ். அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த மேம் ஏதோ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. Grade 1, you can't believe it. I was amazed. That is our children. I am enjoying every classroom when I go, the bubbliness of kids, especially the pre-primary 1, 2, 3, 4 கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஷைனஸ் வந்துடும். ஆனால் இந்த பப்ளி நேச்சர் இருக்கும் போதில் பேரண்ட்ஸ் டோன்ட் மிஸ் டு என்ஜாய் தேர் ஜாய், டோன்ட் மிஸ் டு என்ஜாய் தேர் பியூட்டி. Every day they come and converse with you something about the school. Sit and enjoy. Don't allow them to give complaints. அந்த ஒரு இது என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னோட ரோஷன் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா நான் உடனே சொல்லுவேன், then what mistake you did baby? What mistake you did baby தான் கேட்பான் முதல்ல. அதுலேருந்து கம்ப்ளைண்ட்டே சொல்கிறது கிடையாது. எதுக்குடா வம்பு? ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் நம்ம பண்ணுறோமோ அதுதான் அந்த குழந்தைங்க. Wow, your teacher did it? Go and thank your teacher tomorrow. Then you will know what teachers are, how important they are. இந்த வயசில் என்ன இம்பார்ட்டன்ட்லாம் தெரியாது அவங்களுக்கு. யார் ஹாப்பியாக இருக்க வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் பெரிய ஆள், யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களாம் பெரிய ஆள் இல்லை. அதுதான் அவங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைங்களுக்கு. அந்த பேரண்ட்ஸ் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி கொடுக்குறோமோ அது அவங்க முள் வாங்கிப்பாங்க. சம்மடா வேல்விழி மேம் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, வா வாட் எ டீச்சர் ஷீ இஸ், அப்படி மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். வேல்விழி மேம் தான் அவனுக்கு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. பரவாயில்லடா புவனா மேம் எவ்வளோ சிம்பிளாக உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அம்மா சொல்லி நீங்கள் தான் எஃபர்ட்டே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அது பெருசாக காட்டாதீங்க. அப்போ தான் அந்த டீச்சர்ஸ் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் அந்த குழந்தைக்கு வரும். தட் லவ் அண்ட் கனெக்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சட்டையிலாம் இன்னொருத்தவங்களை தூக்கி விட்டு பாருங்களேன். ஐ ஆல்வேஸ் டூ தட் ஆஸ் அ பேரண்ட். த சைல்டு வில் ஃப்ளரிஷ். அல்டிமேட் எய்ம் என்ன, யாரும் பெருசாக தெரியணும்னா கடைசியில் அந்த குழந்தையோட குணம், குவாலிட்டி ஷுட் பி ஃப்ளரிஷ்ட். அது தாய்கிட்டையும் இங்கே இருக்கிற டீச்சர்கிட்டையும். அதனால தான் ப்ரீ ப்ரைமரி டு ப்ரைமரி வரைக்கும் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் தான் போடுவாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கு தான் அந்த ஒரு கனெக்டிங் நேச்சர் தெரியும். அப்பா
மோஸ்ட் ஆஃப் த அப்பாஸ். குழந்தை போதா படிக்கிறதுக்கு? போமா? இது கூட தெரியலையாடா உனக்கு? அதே அந்த அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சா அது கூட அழகா வந்துடும் வாயிலேருந்து. இது கூட இல்லை, எது கூடயும் அந்த குழந்தைக்கு வாயிலேருந்து வந்துடும். தட் இஸ் வே த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்கே வந்து எம்டி என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைங்களை ஹாப்பியாக க்ரியேட் பண்ணுங்க, பயத்தை க்ரியேட் பண்ணி அதை கொண்டு வர வைக்காதீங்க. அது வந்து ஜஸ்ட் சட்டைல் க்ரோத்தாக இருக்கும், அப்போ இம்மீடியட் க்ரோத்தாக தான் இருக்கும். லாங் டேர்முக்கு அது நிற்காது. லாங் டேர்முக்கு நிற்கணும்னா பிரெயினை நல்லா டெவலப் பண்ணி, எப்படி பூரி செய்கிறோம்ல, நல்லா மசாஜ் பண்ணி அப்புறமா நீங்கள் பூரி சுட்டு எடுத்தீங்கன்னா அது சாஃப்டாக. அவசர அவசரமாக எடுத்து அவசர அவசரமாக போட்டு அது பூரி, you know the hardness of it. So that time you take for the children to flourish. Don't make everything fast. Take time to make it. ஸ்லோவாக ஆரம்பிங்க. அப்படியே தீம் ப்ராஜெக்டில் பேச விடுங்க. ப்ரீ மாடலேருந்து ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க. தீம் ப்ராஜெக்டில் பேசுகிறாங்க, ஸ்கில் ப்ராஜெக்டில் பேசுகிறாங்க, அப்படியே வராங்க சைட்டேஷன். கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. சைட்டேஷன் கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அகாடமிக் இயர் எல்லா ப்ரோக்ராமும் நான் இந்த ஸ்டேஜில் தான் ஏற்றி பண்ண வச்சேன். ஸ்டேஜ் ஃபியரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் எம்டி. அப்படி வந்தால் ஆடணும். எத்தனை பேரண்ட்டுக்கு இங்கே மைக்கு பிடிச்சி இப்போ கூப்பிட்டா பேசுவீங்க? சரளமா மைக்கா, ஐயோ என்ன கூப்பிட்டு போகிறாங்களோ, லாட் வச்சு கூப்பிடலாமா? Again your heartbeat would raise. But my children will come. My teachers will come. இங்க இருக்க டீச்சர்ஸையும் எம்டி அழகா மோல்ட் பண்றாரு. இன் சர்வீஸ் ட்ரைனிங் செஷன்ஸ். இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டா வந்தாங்க. இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் they learn. Our MDG is called chief mentor. டீச்சர்ஸ்க்கும் டீச்சர் அவர், குருக்கும் குரு. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்கு முன்னாடி, சொல்றதுக்கு முன்னாடி அந்த டீச்சரோட மனசுல அதை பதிய வைப்பாரு. அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகணும். எஸ், இதால ஒரு ஒர்த் இருக்கு, இந்த குழந்தைக்கு இது கொடுக்கறனால ஒரு ஒர்த் இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். அப்பதான் அவங்க செய்யற வேலையில ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆமாம், இதை சொல்லிட்டாங்க நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல ஒரு ஸ்டாஃப் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு போய் சேராது. ஒவ்வொரு லேர்னிங் ப்ராசஸ்க்குமே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்ற டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 5 டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ், எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் புக்ஸ். எமோஷ்னலாக ஸ்டேபிள் இல்லை உங்கள் குழந்தை, எந்த வேல்யூமே தெரியாது. திருக்குறள்லாம் எப்பயோ ஒன்று 5 ஒரு எக்ஸாமுக்கு இருக்குதா திருக்குறள், அதை படிக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சாரிய வேல்யூ புக் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆச்சாரிய வேல்யூ புக் நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா? பேரண்ட்ஸ், டியர் பேரண்ட்ஸ், எனிபாடி படிச்சிருக்கீங்களா? படிக்கலாமா? படிச்சு பாருங்களேன். அவ்வளோ அற்புதமான விஷயங்களை எம்டி கம்பைல் பண்ணி எழுதியிருப்பார். நான் ஒரு 3 ஆச்சாரிய வேல்யூ சொல்றேன், உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் நீட் பீப்புள். என்னங்க சொல்ல வராரு? ஒரு ஹியூமன் எப்பவுமே நான் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியுன்ற ஆணவத்தில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு தருணத்தில் யாராவது அவங்கள ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, கார் போயிட்டே இருக்கு, நல்லா நட் ரோட்டில் நின்று போச்சுப்பா, நீங்களே எடுத்துகிட்டு போய் நீங்களே புஷ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவீங்களா? அங்கே பக்கத்தில் எந்த ஷாப்பும் இல்லை, உடனே யாரையாவது நீங்கள் அவங்க வந்த மாட்டாங்களா? கடவுளாக வருவாங்க 4 பேர். I understand. Repeat. I understand. Parents repeat. I understand. People need people. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. I understand. I should live my life as if today is my last day in my life. எவ்வளோ பெரிய விஷயம். நம்மலாம் எப்படி வாழறோம்? எப்படிங்க வாழறோம்? ஐயோ சைட்டேஷனா கடன்னு கிளம்பணும், வந்தோம், ஐயோ ஐயோ சொன்னாங்களே 12:30 முடிஞ்சிடும் சொன்னாங்களே, 1:30 2:30 திட்டு நல்லா பிடிச்சி வாங்க. லிவ் யோர் லைஃப், அதுதான் அதோட அர்த்தம்.
Live your life. Wow, tomorrow is citation. Take it in a different sense. My child is going to flourish. My child is getting honored. My child is going to deliver his gratitude speech. Wow, I have to leave all my duties off and I should be there. Whatsoever time, my child is precious. I live my life as if today is my last day in my life. மூணாவது ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. I understand I should treat others as if this is their last day in their life. என்ன சொல்ல வராங்க? மற்றவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட லாஸ்ட் டே நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு ஹியூமனை திட்ட மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வீங்க. அந்த மாதிரி எல்லா நாளும் நீங்க உங்க கூட இருக்கிறவங்கிட்ட நடந்தாலே உங்க ஹோம் பிகம்ஸ் எ ஹெவன். உங்க கூட இருக்கிற உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட குழந்தை, உங்களோட மாமனார் மாமியார், இவங்க கூடலாம் டெய்லி இப்படி நடந்தாலே உங்க வீடு ஒரு சொர்க்கம் ஆகுது. உங்க வீடு சொர்க்கமான இந்த குழந்தைங்கலாம் எங்க இருக்காங்க? இந்த ஏஞ்சல்ஸ் ஆர் லிவிங் இன் ஹெவன். அப்புறமா ஸ்கூல் இஸ் ஹெவன், எவ்ரிதிங் இஸ் ஹெவன். ஸோ இந்த 3 வேல்யூவே எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இந்த குழந்தைங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் டீச்சர் முதல்ல உள்வாங்கி அனுபவிச்சு சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைங்க ஃப்ளரிஷ் ஆவாங்க. அதே ஒரு டீச்சர் சாதாரணமாக ஒரு ரீடர் ரீட் பண்ணிட்டு போகிற மாதிரி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? Will they get inspired? No. A teacher should inspire. அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். It takes effort to teach the teachers. It takes effort to teach the heads. நான் எவ்வளோ நல்ல வேல்யூஸ் அவர்கிட்ட கற்றுருக்கேன் தெரியுமா? பாசிட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. என்ன விஷயம் நடந்தாலும் நெகட்டிவாக நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நீ கண்டுபிடி, அதை ஃப்ளரிஷ் பண்ணுன்னு பாரு. Nothing is negative in this world. Anything that happens will happen for a reason. Just enjoy it. Don't complain. Find just positivity. உங்க டீம்ல யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அவங்க கிட்டயும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை தூக்கிட்டு வாங்க, அவங்க ஒரு லீடர் ஆயிருவாங்கன்னுவாரு. எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. He is a chief mentor. Green book. அடப்போங்க மேடம், நிறைய புக் வச்சிருக்கிறாங்க, பசங்களாம் படிச்சுட்டு. சின்ன வயசுல எம்டி கனவு கண்டிருக்கிறாராம். அவர் படித்த ஸ்கூலில் அவருக்கு அவ்வளோ பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் ஃப்ரீ ஹாப்பியாக பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாராம். ட்ரீம் பண்ணார். அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி சாதிச்சிருக்கிறாரு. அப்படிதான் ஆச்சாரியா. அதனால தான் குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து ட்ரீம் பண்ணுங்கடா. உனக்கு என்ன ஆசைப்படணும்னு நினைக்கிறியோ ட்ரீம் பண்ணு, அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இரு, அதுவா நீ மாறுவ அப்படின்றதான் அந்த க்ரீன் புக். அந்த க்ரீன் புக்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒயிட் புக் இருக்கும். அந்த மாதிரியான ஐகான்ஸை போய் பார்த்து நீ அவங்கக்கிட்ட பழகி இன்டர்வியூலாம் பண்ணும் போது அவங்களோட ப்ளஸ் மைனஸ்லாம் நீ கற்றுப்ப. அப்புறமா உனக்கு தெரியும் நீ எப்படி அடாப்ட் பண்ணும். சின்ன வயசுல அது விளையாட்டா போகும். போக போக 8th வரைக்கும் தான் இதெல்லாம். 9, 10, 11, 12 தான் அவங்களும் புக்கிஷ். இந்த 8th வரைக்கும் தான் எம்டி வந்து இந்த ஃபெர்டிலைசரை நல்லா போடுங்க, உரத்தை நல்லா போடுங்க. இந்த மண்ணில் தண்ணி ஊற்றினா கூட தான் செடி வளரும். அதோட ஃப்ரூட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்கு, ஒரு அளவுக்கு தான் க்ரோ ஆகும். சாயில் நிஜமான மேனுவர் இருந்ததுன்னா, உரம் தானாக அந்த சாயிலில் இருக்குன்னா அந்த செடி நல்லா ஃப்ளரிஷ் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் ஃபெர்டிலைசர், அது நேச்சுரல் ஃபெர்டிலைசராக இருந்தால் ரொம்ப நல்லது. போட்டிங்கன்னா அதில் வர ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வேறு லெவலில் இருக்கும்ல. அதுதான் எம்டி ஒவ்வொரு சொட்டா டெய்லி கொடுக்க சொல்கிறாரு. இது பொஃபே மாதிரி நாங்கள் ஒன்று ஒரே நாளில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றா அப்படி கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊட்டுறோம். They don't know what they're doing. They are doing with joy. Game board என்றாங்க, இங்கிலீஷ் லேர்னிங் சீக்வன்ஸ் போர்டுன்றாங்க. வாவ் ஸ்டடி டெக்னிக், மெமரி லோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் மேம், ஆனால் மறந்து போகுது. இது ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. வாவ் ஸ்டடி டெக்னிக் கொண்டு வாங்க. சொல்லி கொடுக்கறத ஈஸியாக மனசில் பதிய வைக்கிற டெக்னிக்.
நல்ல மூளை வளர்ந்தாதான் எல்லா விஷயமே அந்த பிள்ளையால செய்ய முடியும். எத்தனை விஷயம் இந்த குழந்தைங்க பண்ணுது தெரியுமா? அந்த மூளையை நல்லா வளர்த்ததுக்கு தான் இந்த திவ்ய திருஷ்டி ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறாரு. கண்ணை கட்டி வித்தை காட்டுறாங்களாம். ப்ளீஸ் டோன்ட் பீனலைஸ் இட். அது கொஞ்சம் கொச்சையாக்கிறாதீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைங்க அவ்வளோ மெடிடேஷன், பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தே பிரிங்கிங் இட். ஃப்ரம் கிரேட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3-4க்கு அப்புறமா தே வில் விஜுவலைஸ். சீரியஸ்லி இதனால் நல்லா பார்க்க முடியுது, கண்ணை கட்டினாலும் பார்க்க முடியுதுன்றதோட ப்ரூஃப் என்னன்னா, அவங்க பிரெயின் செல்ஸ் ரைட் யூஸ்வலாக ஒரு பார்ட் தான் பிரெயின். இவ்வளோ பெரிய மூளையில் ஒரு கொஞ்சம் பார்த்தாங்க ஆக்டிவாக இருக்குது. நான் ரைட் ஹேண்டில் எழுதுனா லெஃப்ட் ஹேண்ட் டாமினேட்டடாக, லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனா ரைட் பிரெயின் முழு மூளையுமே செயலுக்கு கொண்டு வாங்கன்றார். இந்த கை அந்த கை எல்லாம் வச்சு செய், எழுது, வர both the hands யூஸ் பண்ணு. அப்பதான் 2 பார்ட் ஆஃப் த பிரெயினும் ஆக்டிவ் ஆகும். கண்ணை கட்டி செய்யும் போது எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவ் ஆகும், மிட் பிரெயினும் ஆக்டிவ் ஆகும். கை காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கு, மூளைக்கு எக்ஸசைஸ் யாருங்க சொல்லி கொடுத்தாங்க? இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. மூளைக்கும் எக்ஸசைஸ், பிசிக்கல் பாடி எக்ஸசைஸ், யோகா, மால்கம், சிலம்பம், பிடி பீரியட் தான் நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச பீரியடு நம்ம ஸ்கூல் டேஸில். ஏன்னா அது ஒன்றே ஒரு பீரியடுக்கு தான் வெளியே வர சொல்லுவாங்க. இங்கே எல்லா நாளும் மினிமம் 2 பீரியட்